cinemanew.in. தமிழ் சினிமாவில் த்ரில்லர் வகை கதைகள் என்பது மிகவும் அரிது. அப்படி வந்தாலும் அதை திறன்பட கையாள பெரிதும் இங்கு ஆட்கள் இல்லை. ஆனால் தொடர்ந்து த்ரில்லர் கதையை படமாக சிறப்பாக எடுத்து வரும் அறிவழகன் இந்த முறை மெடிக்கல் கிரைமை பற்றி பேசியுள்ளார். இந்த கிரைமையும் அறிவழகன் வெற்றிகரமாக முடித்தாரா பார்ப்போம். படத்தின் கதை. படத்தின் ஆரம்பத்திலேயே சர்ச்சில் ஒரு 2 கொலை நடக்கிறது. அதில் கர்ப்பமான ஒரு பெண் இருக்க அந்த கேஸ் அருண் விஜய் கையில் வருகிறது. அவரும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த கேஸை திறன்பட கையாளுகிறார். இந்த கொலை நடந்த இடத்தில் இருந்தது மகிமாதான். அவரை விசாரணை செய்ய அருண் விஜய் அடிக்கடி சந்திக்கிறார். அவர் உண்மையை சொல்லிவிடுவாரோ என்று அச்சத்தில் அந்த கொலை செய்த கும்பல் இவரை தாக்க வருகிறது. அருண் விஜய் அவரை காப்பாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து கர்ப்பமாக இருப்பவர்கள் தொடர்ந்து சிலர் இறக்க, கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காமல் அருண் விஜய் இருக்க, மகிமாவை தேடி அந்த கும்பல் மீண்டும் வருகிறது. இதை மகிமா அருண் விஜயிடம் சொல்ல அவர் அங்கு உடனே வர அந்த கும்பல் எஸ்கேப் ஆகிறது. ஆனால் பிறகுதான் தெரிகிறது அவர்கள் கொல்ல வந்தது மகிமாவை அல்ல, அருண் விஜயின் அண்ணியை என்று. அவர்கள் ஏன் இவருடைய அண்ணியை கொல்ல வேண்டும், இந்த தொடர் கொலைக்கு என்ன காரணம் என்பதை விறுவிறுப்பான கதைக்காட்சியில் அறிவழகன் அசத்தியுள்ளார். அருண் விஜய் விக்டராக மிரட்டிய கையோடு அடுத்து வெற்றிமாறனாக கலக்கியுள்ளார். ஆர்ப்பாட்டம் இல்லாத அறிமுகம், அடுத்தடுத்த ஒரு விசாரணை செய்யும் யுத்தி, காதலை கூட கண்ணியமாக சொல்லும் விதம், குறிப்பாக அருகில் நடக்கும் விஷயங்களை வைத்தே கேஸின் ஒவ்வொரு முடிச்சுகளை கண்டுபிடிக்கும் விதம் என விக்டரின் 2 வருட இடைவெளியை ஃபுல்ஃபில் செய்திருக்கிறார். மகிமாவும் அட இந்த பெண்ணா சேட்டை படத்தில் நடித்தா என அதிர்ச்சியாக்க வைத்திருக்கிறார். படத்துக்கு சம்மந்தமே இல்லாம வந்து போகும் கதாநாயகன் மத்தியில் இவரை வைத்து கதை நகர்வது அறிவழகனின் சூப்பர். மெடிக்கல் கிரைம், அதிலும் கர்ப்பம் என்பதில் எப்படியெல்லாம் மருத்துவமனையில் நம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது என்பதை தோல் உரித்து காட்டியிருக்கிறது. ஒரு நிமிடம் நமக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக போலீஸ் மீது வெறுப்பாக இருக்கும் மக்களுக்கு இந்த போலீஸ் கொஞ்சம் ரசிக்கத்தான் வைக்கிறார். பாஸ்கரின் ஒளிப்பதிவு நம்மையும் மெடிக்கல் கிரைம் போலீஸ் விசாரணைக்குள் அழைத்து செல்கிறது. மொத்தத்தில் குற்றம் 23 படத்தின் அருண் விஜயின் கதாபாத்திரத்தின் பெயர் தான் படத்தின் ரிசல்ட். வெற்றி. நமது தமிழ் சினிமா சேனல் குற்றம் 23 படத்துக்கு வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.